எலெக்ஷன் வந்து எப்பவுமே நம்ம வந்து அதான் நான் இப்போ மாற்றம்னு இப்போ சொல்கிறேன்ல, அதாவது எதுலேயுமே ஒரு வந்து எந்த விஷயத்துலையுமே ஒரு ஒரு மாற்றங்கள் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒரே பேட்டர்னில் நம்ம போயிட்டு இருந்துட்டு காரியம் இல்லை. அது இப்போ 15 வருஷமாக இங்கே ட்ரிவாண்டத்தில் என்ன 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 மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருந்ததுன்னு தெரியும். அதுலேருந்து இப்போ வரக்கூடிய ஒரு புதிய ஆட்சி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அப்போதானே நமக்கு ஒரு மாற்றங்களை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வந்தால் தானே நமக்கு தெரியும் அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது. ஸோ அது புதுசாக இந்த 15 வருஷமாக இருக்கிறத தவிர வேறொரு நல்லொரு ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு நல்ல என்ன சொல்கிறது மனசில் உறப்பு நல்லா இருக்கு. தாமரை விரியணும் தான் ஆசை. விரியணும் அப்படிங்கிறது தொடர்ந்து 10 வருஷமா வந்து மத்தியில பிஜேபி கவர்மெண்ட் இங்க கேரளாவில் வந்து எல்டிஎஃப். நீங்க மாற்றம்ங்கிறத கேரளாவில் தான் பிஜேபி வரவே இல்லையே, அது இதுவாக இருக்கு. ஸோ எங்களுக்கு அது இங்கே இருக்கிற இந்த எல்டிஎஃப் அந்த யூடிஎஃப்ல இருந்து ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கு. இவங்க தானே மாறி மாறி இருக்காங்க. இதுலேருந்து ஒரு மாற்றம் வந்தால் தானே என்னன்றது நமக்கும் தெரியும். கேரளா ஸ்டேட்ல வந்து அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ண கண்டினியூஸ்ல வந்து தமிழ்நாடு அல்லது சவுத் ஸ்டேட் எல்லாமே வந்து பிஜேபி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா. 10 தடவை கீழே விழுந்தா 11ஆவது தடவை எழுந்திருக்க மாட்டாங்களா? அதுதானே அது வரும். இந்த திருப்ப அந்த மாற்றம் வரும். பார்லிமெண்ட்ல ஓகே. இந்த அசம்பிளி எலெக்ஷன் இல்ல, அது வரணும். எல்லாம் நாம வந்து நம்புறோம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. எதிர்பார்ப்பு கேரளாவில் இந்த வாட்டி தாமரை விரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்க விரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிறையவே இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி திருச்சூர் ட்ரிவாண்ட்ரம் எல்லாம் கண்டிப்பா சுரேஷ் கோபி கண்டிப்பா ஜெயிப்பார். இங்கேயும் கண்டிப்பா தாமரை ஜெயிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறச்சு ஆளுங்களோட பேசும்போது தெரியுறது. அது பார்க்கலாம். இருந்தாலும் எல்லாமே மக்கள் கையில தான் இருக்குது. சரி.